நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்படும் போது தனது இறுதி ஆசையை குட்டிமணி இவ்வாறு விவரித்தார். எனது மரண தண்டனையை நிறைவேற்ற முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள். நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளே அறைக்கதவுகளின் திறப்புகளை சிங்கள கைதிகளுக்கு கொடுத்ததாக தப்பி பிழைத்தவர்களின் வாக்குமூலங்கள் சான்றுபடுத்தின. எங்களுடைய மாவட்டத்தில் தற்போது நடைபெறும் போராட்டம் சம்பந்தமாக கருத்து சொல்ல விரும்புகின்றேன். முல்லைத்தீவு கரையுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கேப்பாப்பிலவு மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்றோடு 15வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காணி விடுவிப்பை வலியுறுத்தி அந்த மக்களால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்குரிய 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் 4 குடும்பங்களுக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் 59 குடும்பங்களுடைய 159.5 ஏக்கர் காணிகளை இராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றனர். இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள குறித்த பகுதிக்குள் பாடசாலை, பொதுநோக்கு மண்டபம், கோவில், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. தென்னை, மா, பலா, பனை, வேம்பு உள்ளிட்ட பயன் தரும் மரங்களும் காணப்படுகின்றன. மக்களுடைய பெருமளவான கால்நடைகளை இராணுவத்தினர் அந்த பகுதிக்குள் அபகரித்து வைத்திருப்பதாகவும் பால் உற்பத்தியை பெறுவதாகவும் மக்களால் எம்மிடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமது வளங்களை பயன்படுத்தி இராணுவத்தினர் இயற்கை உரம் தயாரித்து விற்பனை செய்வதுடன் நந்திக்கடல் வாழ்வாதார வளத்தினை பயன்படுத்தி கொள்ள முடியாதவாறு இராணுவத்தினர் முடக்கி வைத்திருப்பதாகவும் மக்களால் எம்மிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16/7/26 பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வருகை தர உள்ளதாக அறிய முடிகின்றது. அவ்வாறு வருகை தருகின்ற பாதுகாப்பு பிரதி அமைச்சர் காணி விடுவிப்பை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பாப்பிலவு மக்களை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம் சிறைச்சாலை சம்பவம் சம்பந்தமாக கடந்த 5-6ஆம் தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றுமொரு அரசின் காவல் கட்டமைப்பின் தரநிலையை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் இலங்கையின் சிறைகளில் கலவரங்கள் நடந்திருக்கின்றன. அரசே முன்னின்று, அரசே திட்டமிட்டு முன்னகர்த்தி, அரசே துணை நின்று அரங்கேற்றிய சிறை கலவரங்களில் இருந்து மேற்படி 2026 ஜூலை நீர்கொழும்பு சிறை கலவரம் வேறுபட்டு நிற்கின்றது. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் சிங்கள கைதிகளால் வெட்டியும் குத்தியும் படுகொலை செய்யப்பட்டனர். வெவ்வேறான 2 நாட்களில் 35 பேர் 18 பேர் என தமிழ் அரசியல் கைதிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டமை தமிழர் மீது இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தாக்குதலாகவே கருதப்படுகின்றது. நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்படும் போது தனது இறுதி ஆசையை குட்டிமணி இவ்வாறு விவரித்தார். எனது மரண தண்டனையை நிறைவேற்ற முன் என் கண்களை எடுத்து பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்துங்கள். நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை என் கண்களாவது பார்க்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளே அறைக்கதவுகளின் திறப்புகளை சிங்கள கைதிகளுக்கு கொடுத்ததாக தப்பி பிழைத்தவர்களின் வாக்குமூலங்கள் சான்றுபடுத்தின. அப்போதைய அரசின் கட்டமைப்புகள் சிறை கலவரங்களையும் சிறைகளில் படுகொலைகளையும் முன்னின்று நடத்தியதற்கு காலவழியில் எண்ணற்ற சான்றுகள் காணப்படுகின்றன. பிந்துனுவேவ புனர்வாழ்வு முகாம் இதற்கு மற்றொரு சான்று. அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழ் இளைஞர்கள் 27 பேர் 2000 ஆண்டு 10ஆம் மாதம் 25 அன்று கொல்லப்பட்டனர். 14 இளைஞர்கள் காயமுற்றனர். சம்பவ தினத்துக்கு முதல் நாள் புலிக்குட்டிகளின் சதைகளை எங்கள் நாய்களுக்கு போடுவோம் என சிங்களத்தில் எழுதப்பட்ட சுவரொட்டிகள் முகாமை சுற்றி பல இடங்களில் காணப்பட்டதாகவும் குறித்த தாக்குதல்
திட்டமிட்ட தாக்குதல் எனவும் பிந்துனுவேவா படுகொலைகளுக்கு போலீசாரே பதில் கூற வேண்டும் எனவும் சிலுமின என்ற சிங்கள பத்திரிகையே செய்தியை வெளிக்கொணர்ந்தது. முன்னைய காலங்களில் அரச கட்டமைப்புகளால் தமிழர்கள் மீது நடாத்தப்பட்ட இத்தகைய சிறை கலவரங்கள் இன்றும் அதே அரச கட்டமைப்பின் மனித நேயமற்ற வினைத்திறனற்ற காவல் கட்டமைப்பை உலகுக்கு வெளிக்காட்டியுள்ளது. வெலிக்கடையிலும் பிந்துனுவேவாவிலும் களுத்துறையிலும் தமிழர்கள் என்ற நிலையில் கிட்டாத நீதி நீர்கொழும்பிலாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கிய விடயம், செம்மணி புதைகுழியை பற்றி ஒரு சிறு. Honorable Thurerasa Raviharan, you have 2 more minutes left. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தமக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவே அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் எனவும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அங்கு செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையினை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு பேரவையை தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இறக்குமதி தீர்வை தொடர்பான தீர்மானம், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள். ப்ளீஸ் 1 minute சார். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் இரு கட்டளைகள் என்பவற்றை அங்கீகரிக்கும் இன்றைய விவாத பொழுதிலே சமத்துவ அனுபவங்களுக்கு சவாலாகும் சில விடயங்களை இங்கும் முன்வைக்க விரும்புகின்றேன். வங்கி சேவைகளும் பணம் மற்றும் மதிப்பு மாற்றம் சேவைகளும் இன்னமும் கிடைத்திராத பிரதேசங்கள் பல வன்னி பிராந்தியத்தில் உண்டு. பிரித்தானியரிடம் இருந்த இத்தீவு கைமாற்றப்பட்டதன் பின்னர் சான் ஏற முளம் சறுக்கும் வகையில் பல்வேறு சவால்களை ஓர் இனமாக ஈழத்தமிழர்கள் நாம் எதிர்கொண்டோம். 1950களில் எமது மொழி உரிமை பறிக்கப்பட்டது. 1950களில் 70களில் 80களில் இதில் மிகுதியாக இருக்கின்றதை நான் சபாவிடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இனக்கலவரங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டன. இத்தீவு முழுவதும் பரந்து விரிந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்ற எங்களின் சொத்துகள் எரித்து நாசமாக்கப்பட்டன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.